Greetings to everyone. இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஈஸியா கிராமர் மிஸ்டேக்கே இல்லாம இங்கிலீஷ்ல எப்படி பதில் சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல மொத்தம் 3 types of questions இருக்குங்க. WH questions, yes or no type questions, tag questions. So இப்போ நம்ம பார்க்க போறது WH questions. So இந்த WH questionsக்கு கண்டிப்பா verb இருக்குங்க. For example, இந்த question பாருங்க, what are you doing? இதுல doing verb. So இந்த verb எந்த ஃபார்ம்ல இருக்கோ அதே ஃபார்ம்ல தான் நம்ம ஆன்சரும் சொல்ல போறோம். அதாவது இந்த verb பாத்தீங்கன்னா ing ஃபார்ம்ல இருக்கு. அதாவது do plus ing. doன்றது மெயின் verb plus ing. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இந்த verb ing ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் சொல்லும் போது ஒரு verb யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுவும் ing ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா read அப்படின்றது ஆக்ஷன். சோ அதோட நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும், ing ஆட் பண்ணிக்கணும். I am reading. நம்ம okay friends, now let's see an example. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் பாருங்க, what is she doing? அவ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓகே, படிச்சிட்டு இருக்கா அப்படின்னா reading. ஓகேவா? சோ ரீடிங் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்ல முடியாது, ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம் இல்லைங்களா? சோ அதுக்கு நம்ம क्वेश्चनல கண்டிப்பா சப்ஜெக்ட் இருக்கும். அதாவது யாரு இந்த ஆக்ஷன் பண்றா அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்கும். இங்க ஷீன்றது தான் இந்த சப்ஜெக்ட். இந்த ஷீய நம்ம ஃபர்ஸ்ட்ல எழுதிரணும். அதுக்கப்புறமா ing ஃபார்ம்ல ஒரு verb இருந்துச்சுனாலே அதுக்கு முன்னாடி கண்டிப்பா auxiliary verb இருக்கும். சோ இந்த auxiliary verb நம்மள எங்கேயும் தேட வேண்டாங்க. क्वेश्चनல என்ன auxiliary verb இருக்கோ அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இங்க is அப்படின்ற auxiliary verb இருக்கு. சோ அதை அப்படியே எழுதிக்கலாம். சோ what is the answer? We have got she is reading. What is she doing? She is reading. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ரியல் லைஃப்ல எங்க யூஸ் பண்ணலாம்னா, யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு செயல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் டெமோ காட்டுறேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். What are you doing? I am reading. What are you searching for? I am searching for a pen. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चनோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from me.